இன்றைக்கும் ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல வைத்த 7வது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இருந்து நம்ம ஒரு 6 நாட்களாக யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு 7வது நாளிலே இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஹைலைட்டான வசனங்கள் இப்ப நம்ம வாசித்த வசனம் தான். அந்த எகிப்து தேசத்திலே அவன் ஒரு அடிமையாக வந்தான். எகிப்து தேசத்திற்குள்ளே அவன் உள்ளே வரும்போது அவனுடைய எல்லாமே அவனை விட்டு எடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்த வஸ்திரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. தன்னுடைய தகப்பனார் அவனுடைய வீட்டிலே அவனுக்கு கொடுத்த அதிகாரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அன்பு அவனை விட்டு எடுக்கப்பட்டது. இதற்கு முன்பாக யோசேப்பு எதெல்லாம் வச்சிருந்தானோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில அதான் அவனை மட்டும் நிர்வாணியாய் ஒன்றும் இல்லாத ஒருவனாய் எகிப்து தேசத்திற்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய சோதனை காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணினார். அவனுடைய சோதனை காலம் முடிஞ்சதற்கு பிறகு இப்ப ஆண்டவர் அவனை ஒன்றொன்றாய் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். அவனுக்கு கொடுத்த அலங்காரத்தை குறித்து தான் நாம் வாசித்தோம். இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 7வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். அவனுடைய தகப்பனார் கொடுத்ததை பிடுங்கினார்கள். அவனுடைய வீட்டிலே இருந்த அதிகாரத்தை எல்லாமே எடுத்து போட்டார்கள். ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து திரும்பவும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் உங்களுடைய கரங்களிலிருந்து ஒருவேளை பிடுங்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்றைக்கு யோசேப்பை போல, நிர்வாணியை போல, ஒன்றுமில்லாதவர்களை போல, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் பாஸ்டர், ஒரு காலத்துல நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என் கையில எல்லாமே பிடுங்கப்பட்டு போயிருச்சு. என்னுடைய கார் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய பைக் என்னை விட்டு பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய வீடு என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. எதுவுமே இல்லாம இப்பொழுது ஒன்றுமே இல்லாத இருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 7வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் பிடுங்கினாங்க, ஆண்டவர் திரும்ப எல்லாவற்றினாலும் அவனை அலங்கரித்தார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திரும்பவும் ஆண்டவர் அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதனால் ஆண்டவர் அலங்கரிப்பார். எந்த காரியமெல்லாம் உங்களுக்கு மனிதர்கள் தராமல் இருந்தார்களோ அதனால ஆண்டவர் மிகவும் மீண்டும் உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தியானித்த போது கர்த்தர் யோசேப்புக்கு 10 விதமான அலங்காரத்தை அவனுக்கு கொடுத்தார். நாம் வேகமாய் சொல்லிவிட்டு இந்த 10 விதமான அலங்காரத்தையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த அலங்காரம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் கடந்து வந்த 3 பாதைகளை குறித்து உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் 41வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை முழு தேசத்திற்கும் அதிகாரியாக்கினான். நம்பர் 1, யோசேப்புக்கு கொடுத்த முதல் அலங்காரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை முதல்ல எதுல அலங்கரிச்சார் தெரியுமா? அவனை ஆண்டவர் அதிகாரியாய் அலங்கரித்தார். அந்த பட்டணத்திலே அநேகம் பேர் அவனிடத்திலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபாருடைய மனைவி அவன் பேரிலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபார் அவன் மேரிலே அதிகாரம் செலுத்தினார். நிறைய பேர் அவனை அதிகாரம் செலுத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அவனை அதிகாரியாக்கி கர்த்தர் அவனை அலங்காரம் பண்றாரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை அலங்காரம் பண்ணுவாரு. எப்படி தெரியுமா? எந்த காரியத்தை நீங்கள் உங்களை அவர்கள் செய்தார்களோ அந்த பதவியில உங்களை வைத்து அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் 42வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முத்திரை மோதிரத்தை கழட்டி. அப்போ 2வது அவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, முத்திரை மோதிரம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. இது நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானது அல்ல. அப்பொழுது ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த முத்திரை மோதிரம் இருக்கும். சோ இந்த முத்திரை மோதிரம் இருக்கிற ஒரு நபர் ஒரு சீட்ல அவர் எதை எழுதுகிறாரோ எழுதி இந்த முத்திரையை வச்சிட்டார் அப்படின்னா யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது. நான் நம்புறேன் யோசேப்பு சகோதரர்கள் அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். என்ன முத்திரை குத்தினாங்க தெரியுமா? உன் சொப்பனம் நிறைவேறுமா பாத்துக்கலாம்ப்பா, உன் சொப்பனம் நிறைவேறதான் போகுதா அப்படின்னு நீ எங்க போனாலும் நல்லா வர மாட்ட, நீ எங்க போனாலும் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் முத்திரை மோதிரத்தை அவன் கையில கொடுத்து, எப்பா நீ எந்த காரியத்துல முத்திரை போடுறியோ அந்த முத்திரையை மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிறதெல்லாம் எனக்காக தான் இருக்கிறது, அவங்க அப்படிதான் பண்ணுனாங்க, என் பேர்ல ஒரு முத்திரை குத்துனாங்க, நீ திரும்பி வரமாட்டேன்னு முத்திரை குத்துனாங்க, அவ்வளவுதான் உன் தரிசனம் நிறைவேறாதுன்னு முத்திரை குத்துனாங்க. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உனக்கு அப்படிப்பட்டதா இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை உங்க தலை மேல வைப்பாரு. அப்போ உங்க கையில ஆண்டவர் முத்திரை கொடுப்பாரு. அந்த முத்திரையை நீங்க குத்துவீங்க, அதை உடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக அவனுக்கு கொடுத்த 3வது ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் 42வது வசனத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி. என்ன வஸ்திரத்தை உடுத்தினாங்களாமா? மெல்லிய வஸ்திரம். இதற்கு முன்பாக வஸ்திரம்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், யோசேப்பு போட்டது, யோசேப்பு சின்ன வயசுல போட்டது மாதிரி வஸ்திரத்தை யாருமே போடல, அவனுடைய சகோதரர்கள் யாருமே போடல. அவனுடைய தகப்பனார் அவனை விசேஷமாய் நேசிக்கிறதுனால வேதம் சொல்லுது பலவர்ண அங்கிய கொண்டு போய் போட்டாராமா. பலவர்ண அங்கிய போட்டு தாம் பிள்ளைய அழகு பார்த்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுடைய பலவர்ண அங்கியை அவனை விட்டு கழட்டி அதை ஒரு ஆட்டினுடைய ரத்தத்துல தோய்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு காமிச்சாங்க. இந்த வஸ்திரம் உங்களுடைய, இந்த வஸ்திரத்தை பாருங்க, இது உங்க பிள்ளையினுடைய வஸ்திரமா? அப்ப நான் நம்புறேன் ஏற்கனவே அவர்களுக்கு எது மேல கண்ணு அப்படின்னா வஸ்திரத்தின் மேலதான் கண்ணு. உனக்கு மட்டும் நல்ல வஸ்திரமா? உனக்கு மட்டும் பலவர்ண அங்கியா? அதற்காக அந்த பலவர்ண அங்கியை பொறாமை கொண்டு உரிந்தார்கள். ஆனா ஆண்டவர் திரும்பவும் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? அவங்க அப்பா போட்டது
பலவர்ண அங்கி. நீங்க அதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காசு கம்மியானது தான். ஆனா மெல்லிய வஸ்திரம் என்கிறது விலை உயர்ந்த வஸ்திரம், ராஜாக்கள் போடுகிற வஸ்திரம். இந்த ராஜாக்கள் போடுகிற, அதான் அவங்க அப்பா நினைச்சிருந்தா கூட அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியாது. அவங்க அப்பா நினைச்சாருன்னா பலவர்ண அங்கே தான் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் மெல்லிய வஸ்திரத்தினால், காஸ்ட்லியான வஸ்திரத்தினால ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சீக்கிரமா அலங்கரிப்பாரு. எப்படி தெரியுமா? உங்கள் மேல் பொறாமைப்பட்டு ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் கொடுத்திருந்த சின்ன சின்ன ஆசீர்வாதத்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா மனுஷன் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமே நீங்க நினைச்சிருக்கலாம். மனுஷன் கொடுத்தா பலவர்ண அங்கியே தான் கொடுப்பான். ஆனா இயேசு ராஜா உங்களுக்கு கொடுக்கும் போது நான் நம்புறேன் ஆண்டவர் மெல்லிய வஸ்திரத்தை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்பர் 4, நான்காவது, இந்த யோசேப்புக்கு கிடைச்ச நான்காவது அலங்காரம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த 42வது வசனத்தை வாசிக்கும் போது, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. அடுத்து அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுடைய கழுத்துல செயின். நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்தானோ இல்லையோ தெரியல, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரோ என்னமோ தெரியல. ஆனா அவங்க அப்பா வாங்கி கொடுக்காத, அவன் இதுவரையிலும் போற்றாத அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க இழந்தது மட்டும் இல்ல, உங்க கைவிட்டு போனது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரையானால் நம்ம நினைக்காதது, நமக்கு இதுவரைக்கும் கிடைக்காததை கொண்டு ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 43வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, அவனுடைய பார்வோனுடைய 2வது ரதத்தின் மேல யோசேப்புக்கு கிடைச்ச 5வது அலங்காரம் என்ன அப்படின்னா, பார்வோன் அவனை ரதத்தின் மேல ஏறி உட்கார வைக்கிறாரு. கவனிங்க, அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது அவன் எங்க போனான் தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கும் போது நடந்தே போனான், ஓடி போனான். அவனுக்கு வாகனம் கொடுக்கப்படல. நான் நம்புறேன் அவன் வாகனத்தை ஓட்டுகிற அளவுக்கு, வாகனத்தை கொடுக்கிற அளவுக்கு அவங்க அப்பா அன்னைக்கு பெரிய ஆளா இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா ஆண்டவர் அவனை அலங்கரிக்கும் போது அவனுக்கு சாதாரணமான வாகனம் அல்ல, ராஜா ஏறி போகிற வாகனத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார். ஆண்டவர் அவனுக்கு தந்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை திரும்பவும் அலங்கரிப்பார். நீங்க ஒரு காலத்துல நடந்து போனீங்க, ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு போனீங்க. ஆண்டவர் ஆனா திரும்ப உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க நினைச்சு பார்க்காத, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு எட்டாததை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 6, ஆறாவதாக இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிற 6வது அலங்காரத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 43வது வசனம், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து, தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவருக்கு முன்பாய் கூறிட்டு. கவனிங்க, இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவன் என்ன சொப்பனம் பார்த்தான் தெரியுமா? இவன் தன்னுடைய சகோதரர்களிடத்துல இருக்கும்போது அந்த ஒரே ஒரு சொப்பனத்தை பார்த்ததுக்கு தான் அவங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இவன் பார்த்த சொப்பனம் என்ன சொப்பனம்? தன்னை எல்லாரும் வணங்குறது போல சொப்பனம் பார்த்தான். அவங்க அப்பாவே பிடிச்சி சத்தம் போட்டாரு, டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் வணங்குவேனாப்பா, உங்க அம்மா உன்னை வணங்குவாங்களா, நாங்கெல்லாம் உன்னை வணங்கணுமா? அதான் எல்லாருடைய அரிக்கட்டும் சாய்வா இருந்துச்சு, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்துருந்துச்சு. அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு அலங்காரமா கொடுத்தார். பாத்தீங்களா?
அன்னைக்கு பார்வோனே சொல்றாரு, எல்லாரும் தென்றலிட்டு பணிய சொல்லுப்பா, எல்லாரும் கீழே விழுந்து வணங்க சொல்லுப்பா, என் பையன் வரான். பார்வோன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையை பிறப்பிக்க பண்ணினார், கட்டளை பிறப்பிக்க பண்ணினார். நான் நம்புறேன் உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணியிருக்கலாம், உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் நக்கல் பண்ணியிருக்கலாம். 15 வருஷத்திற்கு முன்பாக உங்களுடைய தரிசனத்தை பார்க்கிறவங்க, ஆமா ஆமா இவன் பெரிய கலெக்டராக போறான், இவன் பெரிய டாக்டராக போறான், இவன் பெரிய இன்ஜினியராக போறான், இவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ யார் சொல்லி இருந்தாலும் 15 வருஷம் தாண்டி கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தினால கர்த்தர் அவனை அலங்கரிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். இந்த 7வது நாள் ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பாதத்துல நின்று சொல்றேன், இன்றைக்கு காலையில முழுக்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டுட்டு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும். யோசேப்புக்கு கர்த்தர் கட்டளையிடுவாரே, ஆனால் உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ நம்பர் 7, 7வது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது 43ஆம் அதிகாரம் பின்னணியிலே வாசிங்க. தெண்டலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஹலோ, ஒரு பட்டணத்திற்கு அல்ல, ஒரு பகுதிக்கு அல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை 7வதாக எப்படி அலங்கரிக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுது, அவன் நினைச்சிட்டு போனது, நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டா போதும்பா. அந்த பான பாத்திர தலைவனிடத்துல சொல்றேன், எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம், நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் இந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றதற்கு ஒரு தவறு கூட பண்ணலப்பா, ஒரு தப்பு கூட பண்ணல, அதனால எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அலங்காரம் ஒண்ணுக்கு இல்ல, முழு தேசத்திற்கும். இந்த ஜெபத்துல இருக்கிற அநேகரையும் அநேகருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர், நீங்க நினைக்கிறீங்க என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் எதிரிக்கு முன்னாடி மட்டும் என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சா போதும், என் ஆப்போசிட் வீட்டுக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் பிள்ளைய ஆசீர்வதிச்சா போதும், அந்த குடும்பத்திற்கு முன்னாடி மட்டும் ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகனே, இல்ல மகளே, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? அங்க மட்டும் அல்ல, நீ நினைக்காத, உனக்கு எட்டாத, ஓ ஹalleluya, நீ கிரகித்து பார்க்காத, ஓ நீ நினைத்திருக்காத அந்த எல்லா இடங்களிலேயும், நீ நினைக்கிற ஒரு இடம் 2 இடம் அல்ல, பல இடங்களிலே உன்னை அலங்கரித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அலங்காரத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹalleluya. சோ ஆண்டவர் அவனுக்கு 7வது கொடுத்த ஒரு மிகப்பெரிய அலங்காரம், எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை, ஒன்றல்ல 2 அல்ல, முழுமைக்கும் உங்களை ஆண்டவர், அதான் கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி அடைய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்களை ஒரு இடத்துல இல்ல பிரதர் சிஸ்டர், உங்களை ஒரு இடத்துல இல்ல மகன், உங்களை ஒரு இடத்துல இல்ல, நீங்க போகிற எல்லா இடங்களையும் கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே தந்து உங்களை அங்கே தலை நிமிர பண்ணி உங்களை அங்கே வெற்றி பெற செய்து உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். ஆமென். சோ நம்பர் 8, 8வதாக ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 8வது ஆசீர்வாதத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்க 44வது வசனத்தை பின்னணியை வாசிக்கும் போது, ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். அவனுக்கு கிடைக்கிற 8வது அலங்காரம் என்னன்னா, எப்பா உன் உத்தரவு இல்லாம யாருமே எதையும் செய்ய முடியாதுப்பா.
யாருமே செய்ய முடியாது. நீங்க அப்படியே பிளாஷ்பேக் வாங்க. ஒரு காலத்துல யார்கிட்டயுமே கேட்காம யோசேப்ப பந்தாடுனாங்க. யோசேப்ப கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அவனை அடிச்சா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அவனை வித்து போட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அவனை குழியில தூக்கி போட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அவனை சிறைச்சாலையில போட்டா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அவன் தப்பு பண்ணாத தப்புக்காக அவனை தூக்கி அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அவனுக்குன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்ல. நினைச்சவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, போறவங்க எல்லாம் திட்டுறாங்க, கூட பிறந்த சகோதரர்லாம் அப்படி பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அலங்கரிச்சார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் அவனை முழுமைக்கு அதிகாரியாக்குறது மட்டும் இல்ல, எப்பா உன்னை யாருடைய பெர்மிஷனும் இல்லாம உன்னை தூக்கி போட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கு உன்னை எப்படி அலங்கரிப்பேன் தெரியுமா? உன் பெர்மிஷன் இல்லாம ஒருவனும் கைய கால கூட அசைக்க முடியாது. நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய தலையின் மேல கர்த்தர் கொடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு அவங்க சொல்லலாம். உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா? உன்னை கேட்கறதுக்கு எந்த மனுஷன் இருக்கிறான்? உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. உன்னை செயல போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. உன்னை துரத்துனா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுடைய மனசை உடைச்சிட்டு இருக்கலாம். நீங்க நினைக்க மாட்டீங்க, யார் எனக்காக? எனக்குன்னு யாருமே இல்லையே. என்னை தட்டி கேட்கறது கூட யாரும் இல்லையே. என் பிள்ளைய தட்டி கோக்கிறது கூட யாரும் இல்லையே. என் பிள்ளை சித்திரவதைப்படுது, என் பையன் சித்திரவதைப்படுறான், கேட்கறதுக்கு யாருமே இல்லை. மனம் போன போக்கில் என் பிள்ளைய உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் சீக்கிரமா வரும். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரு. உங்க பர்மிஷன் இல்லாம எதையுமே எடுத்துட்டு போகவே முடியாது. உங்க பர்மிஷன் இல்லாம ஒருவரும் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு நீங்க இருந்ததுக்கு அப்புறம் கூட உங்களை மதிக்கல, உங்களை ஒரு பொருட்டாவே எடுக்கல. அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க வர்றாங்க. நீங்க யாரோ? கனம் இருந்தும் கனமற்றவர்களாய், மரியாதை இருந்தும் மரியாதையற்றவர்களாய், தகுதி இருந்தும் தகுதியற்றவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்புனுடைய அடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுடைய உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்ற அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. 9வது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 9வது அலங்காரம். நீங்க 45வது வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். ஹலோ, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வெட்கப்பட்ட தேசம், அவன் துரத்தப்பட்ட தேசத்துல அவனுக்கு ஒரு முடிசூட்டுதல் விழா நடைபெறுகிறது. அவன் அப்படி நினைச்சு பார்க்கல. எனக்கு இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தா போதும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நல்ல திருமணத்தை பார்வோன் மூலமாய் பார்த்தான். அவனுக்கு முடிசூட்டுதல் நடந்துச்சு. அவனை ஆண்டவர் முடிசூட்டினான். மேலதாள சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல, சந்தோஷ சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல. ஆனா அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றத கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாரோ ஒருத்தர், எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை பாஸ்டர், எனக்கு நீ எதிர்காலமே இல்லை பாஸ்டர், எனக்கு எங்க எதிர்காலம், எனக்கு என்ன திருமணம் ஆக போகுது, எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது, எனக்கு எந்த எதிர்காலமுமே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல யோசேப்புக்கு எதிர்காலம்ன்ற ஒரு அலங்காரத்தை, மேலதாளம்னு சொல்ற ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் கொடுப்பது உண்மையானால் உங்களையும் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 10, 10வது ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 10வது அலங்காரத்தை நீங்க அதே 45வது வசனத்தை வாசிக்கலாம். போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தை
அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை பிடிச்சிருச்சு. யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். டூர் கிளம்பிட்டாரு. எகிப்து தேசம் முழுமையும் பார்க்கறதுக்கு டூருக்கு போயிட்டார். அப்படின்னா ஃப்ரீ பேர்டு. இனி அவரை கேட்கறதற்கு யாருமே இல்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்ச குருவி, அடைச்சு போட்டப்பட்ட ஒரு குருவி. விலங்கு, வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கைகளிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, ஜெயில விலங்கு போட்டு உள்ள உட்காண்டாங்க. எங்கேயுமே அவன் ஃப்ரீயா போக முடியாது. அவன் அடிமை, அவன் அடிமை. நீ எங்கேயும் போக முடியாதுப்பா. அந்த வீட்டுல வேலைக்காரனா தான் இருக்கணும், நீ சிறைச்சாலையில் தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 10வது அலங்காரத்தை கொடுத்தாரு. அவனை கர்த்தர் ஃப்ரீ பண்ணாரு. இப்ப சுதந்திரமாய் நீ எங்க வேணாலும் போலாம்ப்பா, எங்க வேணாலும் வரலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கடன் பிரச்சனையினால, இன்னும் பலவிதமான சூழ்நிலையினால, பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான் பாஸ்டர். நான் தான் ஒரு அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவியை போல. என்னை யாருமே அடைக்கல, ஆனா நானே போய் ரூமுக்குள்ள அடைஞ்சிட்டேன். எனக்கு வெளியே வர்றதற்கு விருப்பம் இல்லை. என் முகத்தை யார் முன்னாடி காண்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவு அவமானப்பட்டுட்டேன். நான் யாருக்கு போய் என் முகத்தை காண்பிப்பேன்? நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவி, நான் கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விலங்கு பாஸ்டர். என்ன வெளியே வர வேண்டாம், இனி நான் வெளியே வரமாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பனுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதத்திலே 10வது அவனுக்கு கொடுத்த அலங்காரம், அவன் ஆண்டவர் ஃப்ரீயா ஃப்ரீயா. இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லப்பா, இனி உன்னை கட்டி போடுவார் இல்லப்பா, இனி உன்னை கொஸ்டின் பண்ற ஆள் இல்லப்பா, இனி உன் தலையை கொட்டுறதற்கு யாருமே இல்லப்பா, இனி வெங்கலம் போட்டு அப்படியே சங்கிலி போட்டு உன்னை கட்டி போடுறதுக்கு யாருமே இல்லப்பா, இனி உன்னை பூட்டு போடுறதுக்கு யாருமே இல்லப்பா. இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த ஜெபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பூட்டி போடப்பட்டிருக்கிற நிலைமையில நீ இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உன்னை ஃப்ரீ பேர்டா மாட்டுவார். வெகு சீக்கிரத்தில் உன்னுடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும், உன்னுடைய கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும். இன்னைக்கு உன்னை கட்டி போட்டிருக்கிற கடன், உன்னை கட்டி போட்டிருக்கிற பண நெருக்கடிகள், கட்டி போட்டிருக்கிற வியாதி, கட்டி போட்டிருக்கிற மன குழப்பங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேடை கொடுத்து உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியம் இப்பதான் எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே எங்க அப்பா என்ன அலங்கரிக்கலப்பா, எங்க அம்மா என்ன அலங்கரிச்சு என்ன அழகு பார்க்க முடியாதுப்பா, எனக்கு அலங்காரம் எதுவுமே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன். படிப்புன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, அழகுன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, பண அலங்காரம் எனக்கு இல்லப்பா, வரங்கள் அலங்காரம் எனக்கு இல்ல, கிருப அலங்காரம் எனக்கு இல்ல, எனக்கு எந்த அலங்காரமுமே இல்லப்பா. நான் ஒரு நிர்வாணமாக்கப்பட்டவன். என்னிடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு காலத்துல ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்லை, ஒரு அலங்காரம். படிப்பை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், அழகை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், பேக்ரவுண்டை கேட்டா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதாவது உனக்கு இருக்காப்பா? உன்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்னப்பா? உன்னை வேலைக்கு வச்சுக்கணும்னா ஏதாவது உனக்கு குவாலிட்டி இருக்காப்பா? எதுவுமே இல்லை. எங்க பாஸ்டர் கூட வேலை ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்த்து விடும்போது சொன்னாரு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும்னா கத்து கொடுங்க, எதுவும் கத்து கொடு, அவன்கிட்ட குவாலிட்டி எதுவும் இல்லை, சும்மா வச்சுக்குங்க, எப்படியாவது ஏன் நான் முன்னேறணும் தான்.
அந்த ஏதோ டீ வாங்குறதுக்கு பேப்பரை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு பிரஸ்ஸில் ஜாயின் பண்ணி விடும்போது அப்படிதான் சொன்னார் பாஸ்டர். ஏதோ சும்மா அவனை ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்க, மற்றபடி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அவன்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், சும்மா ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்ன நீங்க அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஆனா இன்று ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையோடு சொல்லுவேன், நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன அலங்கரிச்ச தெய்வம், என்ன அலங்கரிச்ச தெய்வம். ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் அலங்கரிச்சிட்டாரு, வார்த்தைகளை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, கொஞ்சம் பாடுற தாளத்தை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, இன்னும் பொருட்களை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, சாப்பாடை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, துணிமணிகளை கொடுத்து அலங்கரிச்சாரு. இப்படியே சொல்ல போனா எத்தனையோ அலங்காரத்தை என் தலை மேல கத்தர் வச்சிட்டாரு. இப்ப இந்த ஜெபத்துல இருக்கிற எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி கேக்குறீங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும்? சத்தமா கேளுங்க பார்க்கலாம். எங்க அப்பா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா, எங்க அம்மா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா. ஜெபிங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எந்த அலங்காரத்தையும் வச்சுட்டு போல, என்ன உங்களை தவிர வேற யாருப்பா அலங்கரிக்க முடியும்? யாருப்பா அலங்கரிக்க முடியும் சொல்லுங்க? கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் கேளுங்க, வீட்டுல இருந்துட்டே கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும். ஹல்லேலூயா. அது சோகமான நினைவா இருக்கலாம், பிறர் செய்த தீமை தான், ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர், அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. சொல்லுங்க பார்க்கலாம். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. சோகமான நினைவுகள் திரள் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள் பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. நன்மையாகவே நான் மாற்றிடுவேன், நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே நீ நோக்காதே, உந்தன் பாரம் மதிகமாகுமே. நோக்காதே நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடு தூமையா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல் வைத்த 7வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு, ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு வீடு, ஒரு வாகனம், எனக்குன்னு ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்லை.
அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பனுடைய அலங்காரம் உங்க தலை மேல. திரும்பவும் நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீங்க இந்த ஜபத்துல நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 1000 டைமாவது உங்க கை வலிக்கிற வரைக்கும் கையை உயர்த்தி, அப்பா என்ன வேற யாரும் அலங்கரிக்க முடியாதுப்பா. உங்களுக்கு யாராவது ஒரு பைக் உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களுக்கு அலங்கரிப்பாங்களா? உங்களுக்கு யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணி வச்சு உங்களை அலங்கரிப்பாங்களா? உங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து யாராவது ஒருத்தர் உங்களை அலங்கரிப்பாங்களா? யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க. யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட இருக்கிறத புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. உங்கள்ட்ட இருக்கிற அலங்காரத்தை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் எப்படி அவனை குறைவு பண்ணலாம், இன்னும் எப்படி அவனுடைய கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகன், இல்ல மகா, நான் உன்னை அலங்கரிப்பேன். நீங்க ஜெபிச்சிட்டே இருங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை தாழ்மையோடு சொல்லுறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் ஜெபிக்கிற ஜெபத்துல, என் தனி ஜெபத்துல ஒரு முக்கியமான ஜெபம், ஆண்டவரை பார்த்து 2 கையை உயர்த்தி என்னை அலங்கரிச்ச அழகு பார்க்கிறவர் நீங்க மட்டும்தான்ப்பா. ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைய அவ்வளோ அலங்கரிச்சு, அதான் பூவை வச்சு, இன்னும் அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி நிற்க வச்சு நிறைய பேர் அழகு பார்ப்பாங்க, அலங்கரிச்சு அழகு பார்ப்பாங்க. நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், என்ன அலங்கரிக்கிறது, அலங்கரிச்சு பார்க்கறதுக்கு யாருப்பா இருக்கா? இவன்கிட்ட இருக்கிறது போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன அலங்கரிங்கப்பான்னு நிறைய கெஞ்சி எனக்கு நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் தந்தது உண்மையானால், இன்று உங்களுக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? என் அலங்கரியுமப்பா, என் பிள்ளை அலங்கரியுமப்பா. என் பிள்ளை ஒன்றும் இல்லாம இருக்காங்கப்பா, அலங்கரிங்கப்பா. நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறப்பா, என்ன அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஒரு காரியத்தையாவது நம்ம தியானிப்போம். இந்த ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கென்று ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில 14 வருடங்களை தாண்டி ஆண்டவர் அவனை அலங்கரிச்சாரு. ஆனா இந்த 14-15 வருஷத்துலயும் இந்த யோசேப்பு ஒன்ன மட்டும் அவன் செஞ்சுட்டே இருந்தான். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 40ஆம் அதிகாரம் 14வது வசனம், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். கவனிங்க, பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு இவன் சொப்பனத்திற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டான். அதே போல பானபாத்திரக்காரனுடைய தலைவன் இப்ப ராஜாவுக்கு முன்னாடி போறான். போகும்போது அந்த பானபாத்திரக்கார தலைவனிடத்துல யோசேப்பு சொல்றாரு, எப்பா நீ என்ன ஒருவேளை இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நீ என்ன தப்பா நினைச்சிருக்கலாம், ஆனா நீ தப்பா நினைக்கிற ஆள் கிடையாது. நான் ஒரு எபிரேயன், இந்த இடத்துல களவாய் கொண்டு வரப்பட்டவன். இந்த காவல் கிடங்குல நான் வர்றதுக்கு நான் ஒன்னும் செய்யல, நான் எந்த தப்பும் பண்ணல, ஒரு தப்பும் பண்ணல. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த வாக்கு தத்தங்களை அவன் மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன்? இனி வெளியே வரவா போறேன்? இனி என்ன நீதிமான்னு சொல்லி காமிச்சு என்ன பிரயோஜனம்? 15 வருஷம் கடையில கிடந்துட்டோம், 15 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம். அதிகாரியுடைய கண்கள்ல தயவு கிடைச்சிருச்சு, சிறைச்சாலையில நல்ல சொகுசான வாழ்க்கை, சாப்பாடு கிடைக்குது.
அங்கே இருக்கிற கைதிகளை விசாரிக்கிறதுக்கு இவன் கையில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. சோ போஸ்டிங் கிடைச்சிருச்சு. போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், இப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கல. அவனுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ள ஒரு வாக்கு தத்துவம் தொனிச்சுட்டே இருந்துச்சு. இல்ல இல்ல யோசேப்பே, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ இந்த இடத்துல படுத்து கிடக்க வேண்டிய ஆள் இல்லப்பா. நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா. அவனுக்குள்ளே ஒரு வாக்கு தத்துவம், அவனுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அவனுக்கு கொடுத்த சொப்பனம் திரும்ப திரும்ப அவன் விசுவாசித்து கொண்டே இருந்தான். சோ உங்களை ஆண்டவர் மறுபடியும் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் இதற்கு முன்பாய் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒருவேளை உங்களுக்கு நடக்காமலே போயிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் போய் சொல்றாரு பாஸ்டர், போன வாரம் இப்படி சொன்னாரு நடக்கல, போன வருஷம் இப்படி சொன்னாரு நடக்கல. ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனைக்கு போகும்போது எனக்கு நல்ல நல்ல வாக்கு தத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆண்டவர் வாக்கு தத்தத்தினால பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கூட நடக்கல, ஒரு வாக்கு தத்தம் கூட எனக்கு நிறைவேறல. எல்லா வாக்கு தத்தங்களும் பொய் ஆயிருச்சோ, பொய் சொல்லுதோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல நினைத்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஒருவேளை நடக்கக்கூடிய சாத்திய கூறுகள் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும், யாரெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தம் எனக்காய் நீ சொன்னது, என் பிள்ளைக்காய் சொன்னது, இதை ஒரு காலத்துல நான் சுதந்தரிப்பேன், இதை ஒரு நாள்ல நான் சுதந்தரிப்பேன்னு வாக்கு தத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்கள ஆண்டவர் அலங்கரிப்பார். சோ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவனை அலங்கரிக்கிறதுக்கு காரணம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் விசுவாசித்தான். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலத்தை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறார்ல. நீங்க ஒரு ஜபத்துக்கு போனா அங்க ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு வருது, நீங்க யூடியூப் ஓபன் பண்ணா அங்க ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு வருது. அது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, உங்க பிரச்சனைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது. ஆனா வாக்கு தத்தம் மட்டும்தான் கிடைக்குதே தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வாக்கு தத்தம் வருது பாஸ்டர், ஒரு வாக்கு தத்தமா 1000 வாக்கு தத்தம் வருது. நான் சூழ்நிலையில போகும்போதெல்லாம் கர்த்தர் சர்ச்சில் எனக்காகவே பேசுறாரு, பாஸ்டர் எனக்காகவே பேசுறாரு, வாக்கு தத்தம் மட்டும் வருது ஆனா நிறைவேறலையே. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரே ஆனால் அந்த வாக்கு தத்தம் அப்படியே பேங்க்ல போட்டது மாதிரி ஒன்னொன்னாய் பெருகி கொண்டே இருக்கிறது. நாட்கள் வரும், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்தி அந்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி உங்களை அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது, வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது. வாக்கு தத்தம் எனக்கு நிறைவேறாமலே போகும் அவிசுவாசிக்க கூடாது. எனக்கு வாக்கு தத்தம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு, வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு, நீங்க பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அந்த சின்ன கார்டு உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் பேசின அத்தனை வாக்கு தத்தங்களையும் திரும்ப 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 நீங்க நினைச்சு பார்த்துட்டே இருங்க. இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? இந்த 14 வருஷத்துல யோசேப்பு வாக்கு தத்தத்தை ஒண்ணு கூட மறக்கவே இல்லை. அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல வாக்கு தத்தத்தை நம்பிட்டே இருந்தான். ஆண்டவர் அவனை அலங்கரிச்சாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில இவனை அலங்கரிக்கிறதுக்கு 2வது காரணம், நீங்கள் 39ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கும் போது 39:20 வாசிங்க. யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான், அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அப்படின்னா இவனுக்கு நிறைய பாடுகள், சிறைச்சாலையிலே பாடுகள் மேல் பாடுகள், 15 ஆண்டுகளும் பாடுகள். ஆனா இவன் ஆண்டவர் அலங்கரிக்கிறதற்கு பாடுகளை சகித்து கொண்டான். தேவ பிள்ளையே,
உங்களை ஆண்டவர் ஒரு காலம் அலங்கரிக்கிற காலம் வரும். நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா ஆண்டவர் ஒரு நாள் உன்னை அலங்கரிப்பாரு. உன்னை சுற்றி பலவிதமான அலங்காரத்தை நீங்க பாப்பீங்க. ஆனா அந்த அலங்காரமான நாட்கள் உங்களுக்கு வர்றதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பாடுகளை நீங்க சகிக்கணும். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிச்சுட்டே இருங்க. பாடுகளுக்கு உங்களை அர்ப்பணிச்சுட்டே இருங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூணாவது, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒண்ணு, இவனுடைய ஆண்டவர் இவனை அலங்கரிக்கிறதுக்கு மூணாவது காரணம். நீங்கள் 39ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்த இடத்துல, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, இவன் அலங்கரிக்கப்படுவதற்கு மூணாவது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்புறேன். இவன் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நேசத்தை மட்டும் அவன் எடுத்து போடவே இல்லை. அவனுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ என்னென்னமோ வந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரை நேசிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வரல, பாவத்துல இன்ட்ரெஸ்ட் வரல, அங்க இருக்கிற வேற ஒன்றுலையும் இன்ட்ரெஸ்ட் வரல. அப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய மாட்டேன், உங்களோடயே நான் வாழுவேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிற காலம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்க நினைப்பீர்களே, ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணு முன்னு தெரியாம நீங்க நேசிக்கணும். சும்மா நேசிக்க கூடாது. ஆண்டவரை அவர்தான் உங்களுடைய எல்லாத்திற்கும் எல்லாமா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய ரசனையா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய பேச்சா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய பாடலா இருக்கணும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய நடக்க எல்லாமே அவராய் மாறும்போது சீக்கிரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை அலங்கரிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நீங்க அலங்கரிக்கப்படணும்னு நினைச்சா 3 காரியம். 1, வாக்கு தத்தங்களை விசுவாசிச்சுட்டே இருங்க. 2வது, பாடுகளை சகிச்சிருங்க. 3வது, ஆண்டவரே நினைச்சிட்டுருங்க. கர்த்தர் மேலேயே அன்பு வச்சிட்டுருங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 7வது நாள் ஜெபத்தை நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களை முடிக்க போறேன். முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்கள். முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று கொள்ளுங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் திருச்சபையில் ஆராதிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா நீங்க இந்த கண்டினியூவா இந்த 21 நாளும் தவறிடவே கூடாது. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் இன்னைக்கு அவங்க கவனிக்கலன்னா கூட திரும்பவும் அவங்கள்ட்ட சொல்லி 21 நாளை அவங்க அட்டன் பண்ண செஞ்சிருங்க. முழங்கால் படிடுறீங்களா? எழும்பி நின்று கொள்றீங்களா? அப்பாவை பார்த்து கையை உயர்த்தி இப்போ எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, யோசேப்பை அலங்கரித்த தெய்வம் என்னை அலங்கரிக்க வல்லவர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை அலங்கரியும், என் பிள்ளைகளை அலங்கரியும். இதோ உன்னை பலத்தினால் ஆண்டவர் அலங்கரிப்பார். கர்த்தர் உன்னை தைரியத்தினால் அலங்கரிப்பார். ஓ, கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். கர்த்தர் அலங்கரிக்கிற காலம் வந்தது. யோசேப்பினுடைய தலையின் மேல் இருக்கிற அலங்காரம் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும். நம்புறவங்க கையை உயர்த்தி, இயேசுவே, நீர் என்னை அலங்கரியும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினைக்கவே வேண்டாம். அவர் அலங்கரிப்பார். ஓ, ஹல்லேலூயா. ஓ
மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறு மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. கரங்களை உயர்த்தி கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சொல்லும் நோக்காதே அப்பா. இந்த 7வது நாடுல கூட உங்களுடைய பிள்ளைகளை அலங்கரிக்க வாரும் அப்பா. அலங்கரிக்க வாரும் ஆண்டவரே. நீர் அலங்கரிக்க வாரும் ஆண்டவரே. நீர் அலங்கரிக்க வாரும். நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்தோ. ஒரு விஷயம் கூட சொல்லும் எல்லாரும். செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நீனை. கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி கலங்காதே, கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. நான் உன்னை அலங்கரிப்பேன். இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு ஒண்ணும் இல்லை பாஸ்டர், நான் நிர்வாணமாக்கப்பட்ட ஒரு பிள்ளை. எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு சம்பாதிச்சேன், ஆனா என் கையில ஒண்ணும் இல்லை. என் கூட இருந்தவங்க நிறைய பேர் வீடு வாங்கிட்டாங்க, என் கூட இருந்த நிறைய பேர் கார்ல போறாங்க, என் கூட இருந்தவங்க பெரிய பெரிய அலங்காரத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர். ஆனா எனக்கு ஒரு அலங்காரம் கூட இல்லை, ஒரு அலங்காரம் கூட இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, யோசேப்பு 14 வருஷம் ஒரு அலங்காரமும் இல்லாம இருந்தவனுக்கு கர்த்தர் 10 விதமான அலங்காரத்தை கொடுப்பாரே. ஆனால் இன்று இந்த ஜெபத்துல இருக்கிற உன்னை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனை கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.